இது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எதுவும் வேணுமா? தண்ணி வேண்டாம் மருமகளே, எனக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் பண்டை இருந்தால் கொண்டு வந்து தா. நேற்று திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த மிச்சரில் கொஞ்சோண்டு மிச்சர் கத்த, அதை கொண்டு வந்து தரட்டுமா? எனக்கு அது வேண்டாம், நீனே தின்னு. எனக்கு வேறு ஏதாவது பண்டம் செஞ்சு தாயா. நீங்கள் திடுதுப்புன்னு பண்டை வேணும்னு கேட்டீங்கன்னா நான் என்னத்தை செஞ்சு தரவா? நம்ம வீட்டில் அரிசி மாவு இருக்குல்ல, அதை வச்சு அதிரசம் செஞ்சு தாயா. அதை அப்படியேத்தான் நீங்கள் கேட்டவுடனே அதிரசம் செஞ்சு தர முடியும். மீந்தி தான் அதிரசம் செய்ய 2-3 நாள் ஆகும். ஆனால் இப்போ அப்படியா? யூடியூப்பில் குயிக்கு சாம்பார், குயிக்கு அதிரசம்னு எத்தனையோ பேர் வீடியோ போட்டுக்காவ. அதில் பார்த்து செய்ய வேண்டியதானே. இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. என்னது புரிஞ்சு போச்சு? நீங்கள் ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி தான் வச்சுருந்துருக்கிய. அதை எதுக்கு சுற்றி வளைச்சி பேசணும்? நேரடியாக பேச வேண்டியது தானே. நான் இன்னைக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் 2 நிமிஷத்தில் அவள் அதிரசம் செஞ்சு முடிச்சிட்டா. நீனும் அதே போல் எனக்கு 2 நிமிஷத்தில் அதிரசம் செஞ்சு கொண்டு தாயா. இதெல்லாம் உங்களுக்கு ஓவராக தெரியலத்த? அப்படி என்னத்தை நான் வித்தியாசமாக கேட்டுட்டேன். இதெல்லாம் ஓவருன்னு சொல்லுத. அவளும் 2 நிமிஷத்தில் தானே செய்கிறாள்வே, நீனும் 2 நிமிஷத்தில் செய்ய வேண்டியது தானே. இங்கேருந்து கிச்சனுக்கு போகிறதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆயிரும். இதில் உங்களுக்கு நான் 2 நிமிஷத்தில் எப்படி செஞ்சு தர முடியும்? சரி 2 நிமிஷம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் வேணாலும் எடுத்துக்க. எனக்கு செஞ்சு கொண்டு தான் சாப்பிடணும். பாத்திரம் கழுவ வேண்டிய வேலை, துணி தைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. நான் அதிரசத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குது? எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். இந்த வயசான காலத்தில் நானே செய்ய முடியும்? இந்த வயசான காலத்தில் வாய்க்கு ருசியாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு ஒரு பண்டம் கேட்டால் அதை செஞ்சு தரதுக்கு இந்த வீட்டில் ஒரு நாதி இல்லை. சரி செஞ்சு தரேன். குலாப் ஜாமுன் ஒன்றும் செய்ய போல, அதிரசத்தை தான் செய்ய போகிறேன். உங்கள் பாட்டிக்கு அதிரசம் தான் வேணுமா? உனக்கு குலாப் ஜாமுன் செய்யணும், உங்கள் பாட்டிக்கு அதிரசம் செய்யணும். ஆளுக்கு கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன 12 கையாக இருக்குது? அதிரசம் செய்ய 2 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு பிறகு எனக்கு குலாப் ஜாமுன் செஞ்சு தாங்களா? என்னது அதிரசம் செய்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? நீனும் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டியா? நான் ஒன்றும் யூடியூப்பில் வீடியோ பார்க்கல, பாட்டி ராமா ஹோட்டலில் உட்காந்து பார்த்தாவ. என்னால் இன்னைக்கு அதிரசம் மட்டும்தான் செய்ய முடியும், குலாப் ஜாமுன்லாம் செய்ய முடியாது. எனக்கு தெரியும், எப்பவுமே பாட்டி கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. அதிரசமே பிடிக்காத மாதிரி பேசுக. அதிரசத்தை செஞ்சு வச்சா போதும் வேணும்னு விரும்பி சாப்பிடுவேன். இப்போ என்னன்னா குலாப் ஜாமுன் தான் வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கேன். என்னது, நான் விரும்பி சாப்பிடுவேனா? நீங்க தான் கட்டாயப்படுத்தி கொடுப்பீங்க. என்னது கட்டாயப்படுத்தி தந்தேனா? கிறிஸ்மஸோட செஞ்ச அதிரசத்தையே நல்லா இருக்குன்னு தின்னுபிட்டு இப்போ இப்படி பேசக்கூடாது. அதிரசம் அரைச்சிலாம் கிடக்குமா? உரைச்சி கிடக்குமா? நீ என்னத்தை பற்றி பேசுக? நீங்க அடிக்கடி செய்வீங்களாமா, அந்த ரசத்தை தான் சொல்றேன். என்னது ரசத்தை சொல்றியா? நீங்க அதிகமாக்கிறனால அது பேரு அதிரசம். அப்படின்னா உனக்கு அதிரசம்னா என்னன்னே தெரியாது. மலரு, ஃபோன் எடுத்து வா, பாட்டி உனக்கு அதிரசம் எப்படி இருக்குன்னு காமிச்சு தாரேன். சரி பாட்டி. இந்த ஃபோனை பார்த்து சாப்பிட்டு அதிரசத்துக்கும் ரசத்துக்கும் வித்தியாசமே தெரியல. என்ன கொடுமை இது! இதில் அதிரசம் எப்படி இருக்குங்கிறத ஃபோனை பார்த்து தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. சரி, உள்ளே போய் அதிரசம் செய்கிறேன்.